சிக்கன். நவதானியங்கிறது மல்டிகிரெயின். இது நம்ம ரெடிமேடாக கடையில் கிடைக்குது. உடைச்சி வச்ச முட்டை, தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிகிரெயின் சிக்கன் விங்லேட். இப்போ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மிக்சிங்கும் இப்போ பார்க்க போகிறோம். மிக்சிங் என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னபடி இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே பீட் பண்ண எக்கு, 1 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் கார்ன் மாவு, சோளா மாவு போட்டுட்டு, நம்ம நவதானியம் மல்டிகிரெயினுங்கிறது நவதானியம். அதை வந்து ஆல்ரெடி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது 1 டீஸ்பூன் போட்டுட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு மிக்சிங் பண்ணுறோம். தேவையான அளவு வாட்டரும் போடுறோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சிலாம் வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் லாலிபாப்பை இந்த மிக்சிங்களோட மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மிக்ஸ் பண்ண பேட்ரு ஒரு 10 நிமிஷம் சோக் ஆகணும். சோக் ஆகணும்னா அந்த மசாலா சால்ட் எல்லாம் ஏறின பிறகு இப்போ அடுத்து நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த பாயில் ஆன பிறகு தான் இந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணுற இந்த சிக்கன் விங்ஸை இதில் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த சிக்கன் விங்லேட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ சிக்கன் விங்லேட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து இப்போ ஆயிலில் போட்டாச்சு சிக்கன் விங்லேட்டை. இது வந்து மீடியம் ஃப்ரை பண்ணால் தான் அந்த மசாலாவும் உள்ளே இறங்கும். ஏன்னா மசாலா டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சுன்னா சிக்கன் உள்ளே குக் ஆகாது. அதனால தான் மீடியம் ஃப்ரைலேயே பண்ணணும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் விங்லேட்டை இப்போ எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து இந்த ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த கார்னிஷ் பிளேட்டில் இந்த சிக்கன் மல்டிகிரெயின் சிக்கன் விங்லேட்டை போட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் மல்டிகிரெயின் சிக்கன் விங்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பிளேட்லேருந்து ரெட் பெப்பர் சாஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இது சைடில் பார்த்தீங்கன்னா ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, கேரட் எல்லாம் போட்டிருக்கேன். மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன் கார்னிஷ் பார்க்குறதுக்காக. இதோடு நம்ம வந்து இந்த ரெட் பெப்பர் சாஸையும் சர்வீஸ் பண்ணால் இதை தொட்டு சாப்பிட்டா இது டேஸ்ட்டாகவும் இருக்கும்.